பீகார் தேர்தல்ல என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி தமிழ்நாட்டு அரசியல எந்த மாதிரியான அதிர்வை ஏற்படுத்த போது, தமிழ்நாட்டு அரசியலையும் ஒரு பெரிய தாக்கம் அதே மாதிரி எதிரொலிக்குமா, என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும், 25 வயதான மைதிலி தாக்கூர் அப்படிங்கிற இளம் பெண், ஒரு பெண் பாடகி, அவங்க எம்எல்ஏவா மாறி இருக்காங்க, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தியும், பிரசாந்த் கிஷோர் இந்தியாவிற்கு 10 முதலமைச்சர்களை உருவாக்கியவர்னு பெருமையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர், மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் செல்வி, வாய்ஸ் ஆஃப் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்நோக்கி இருந்த தேர்தல் பீகார் தேர்தல். என்ன காரணம்னா, எஸ்ஐஆர் திருத்தம் அப்படிங்கிறது பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்திருக்கு. வாக்கு திருட்டு நடந்திருக்கு. சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டுமென்றே புறம் தள்ளப்பட்டு அவங்களுடைய ஓட்டுரிமை எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. அதனால பிஜேபிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் எங்கெல்லாம் அதிகப்படியான வாக்கு வங்கிகள் இருக்கோ அவங்க அந்த தொகுதிகளை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகப்படியான வாக்குரிமைகள் கொடுக்கப்பட்டதா இந்த தேர்தலினுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கலாம். முன்னாடி நிறைய பேசிக்கிட்டாங்க. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, நிறைய சர்ச்சைகளை கடந்து மீண்டும் அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் இந்தியாவுக்கு நிறைய படிப்பனைகளை சொல்லக்கூடிய தேர்தலா மாறி இருக்கு. காரணம், முக்கியமான விஷயம் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 வயதில் இருக்கக்கூடிய மைதிலி தாக்கூர் அப்படிங்கிற நாட்டுப்புற பாடகி, ஒரு பெண் பாடகி, அவங்க எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. அப்ப உண்மையிலே பெரிய அரசியல் பின்புலம் உள்ள குடும்பமா, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்ல முன்னாடி இருந்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. அவங்களுடைய உண்மையிலே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது எல்லாம் அரசியல் சார்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர் அமைங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னா, நார்மலா ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, அலிநகர் தொகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளிக்கூடங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு டெல்லியில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நாட்டுப்புற பாடகர்கள் குறித்த தனியான கோர்ஸ், ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பாடக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. மத்திய உள்துறை இணையமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இணைங்க அப்படின்னு உங்களுக்கு வந்தக்கூடிய அழைப்பை ஏற்று, ஏன்னா கடந்த ஜூலை மாதம் தான் அவங்களுடைய 25வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அவங்களுடைய வெற்றி குறித்த ரகசியம் பற்றி கேட்கிறப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலே பெரிய ஷாக்கிங் தான் கொடுத்தது. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படிங்கறதோ, பிஜேபியில நான் பயணம் பண்ண போறேன் அப்படிங்கறதோ எனக்கு தெரியாது. உள்துறை இணையமைச்சர் கிட்ட ஒரு கால் வந்தோடனே அந்த மதிப்பு, அந்த அழைப்பினுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் போனேன். போய் சந்திச்சு எனக்கு சீட்டு கொடுக்கதா சொல்லியிருந்தாங்க. எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு மக்களை சந்திக்க ஆரம்பித்தேன். மக்கள் பணி செய்யறதுல எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருந்தது. என்னுடைய பேச்சு மக்களோடு மக்களாக நான் நின்றது போன்ற விஷயங்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, யாருக்குமே வெற்றியை சாதிப்பதற்கு வயது தடை இல்லை அப்படிங்கிற விஷயம் புலப்படுது. அனுபவ முதிர்ச்சியும் அரசியல் சார்ந்த அறிவும் பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அவங்களுடைய வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி, இளம் வயது, அவங்களுடைய இளம் வயதுங்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்களை புரட்சி ஏற்படுத்துறதுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அனைத்து இளைஞர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முகமாக மைதிலி தாக்கூர் அவர்கள் மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்களினுடைய பாதை. நிறைய பேருக்கு நிதிஷ்குமார் யாரு அப்படிங்கிறது தெரியாது. இந்த முறையும் அவர் முதலமைச்சராக ஆகலாம் அப்படின்னு அனுமானிக்கப்படுது இல்லையா? அப்ப அவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு என்ஜினியர், ஒரு பொறியாளராக இருந்தவர் அப்படிங்கறத பாக்குறோம். அரசு பணியில மின் வாரியத்துறையில பணியாற்றக்கூடிய ஒரு அரசு பணியாளராக இருந்தவர். அதுக்கப்புறமா தான் ஜனதா கட்சியில இணைறாரு. அதுக்கப்புறமா சமாதா அப்படிங்கிற கட்சியை தனியா போய் ஜாயின் பண்றாரு. இந்த மாதிரி அவருடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய தோல்விகளை சந்தித்தவர் தான் இந்த நிதிஷ்குமார் அப்படிங்கறத பாக்குறோம். 1951 பிறந்தவர். 77 முதல் முறையாக எம்எல்ஏ நிக்கிறாரு, தோத்து போறாரு. 80 நிக்கிறாரு, தோத்து போறாரு. அடுத்தடுத்த ஆண்டுகள தோல்வி. 1985 தான் முதல் முறை எம்எல்ஏவா ஆகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அரசியல் பயணங்கள் பீகார்ல எல்லாருக்குமே அறியப்பட்ட முகமாக மாறும் பொழுது 1996 எம்பியா நின்று ஜெயிக்கிறாரு. பாஜக அவருக்கு ரயில்வே துறை அமைச்சராக ஒரு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. மத்திய ரயில்வே துறை அமைச்சரா மாறுறாரு. அவருடைய காலகட்டத்தில் வந்த விஷயங்கள்லாம் சொன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. தட்கல் முறையிலையும் ரிசர்வேஷன் முறையிலையும் ரயில்வே துறையில நம்ம முன்னாடி முன்பதிவு செய்யக்கூடிய முறையை வழக்கத்திற்கு கொண்டு வந்த ஒரு ரயில்வே அமைச்சராக இருந்தவர் தான் இந்த நிதிஷ்குமார். தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா, சரி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் கேண்டிடேட் அப்படின்னு நிதிஷ்குமார் பார்க்கப்பட்டார் இல்லையா? அடுத்து 2000 முதல் 2004 வாஜ்பாய் பீரியட்ல விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் நிதிஷ்குமார். அப்போ நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு வயோதிக முகமாக அறியப்பட்டதான் நிதிஷ்குமார். அப்ப அவருடைய வயோதிகத்தை காரணம் காட்டி கண்டிப்பா இந்த டைம் ஐக்கிய ஜனதா தளம் பெரிய தோல்வியை தள்ளுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிமெரிட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வயது தான் அப்படின்னு குறை சொல்லப்படுது. ஆனா அது எல்லாத்தையும் முறியடிச்சு பெண்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, நிறைய முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்ததன் மூலமா மக்கள் மனதை மீண்டும் வெற்றி பெற்று ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 243 தொகுதிகள், மொத்தம் 122 தொகுதிகள் ஆட்சி அமைக்கணும், 80 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று
ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் அவங்களுடைய பவர் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க அம்சமா பார்க்கப்படுது. அவங்களுடைய அரசியல் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு 70 வயதுகள் 75 வயதுகளை கடந்த ஒரு நபர் மீண்டும் இந்திய அரசியல் நிலைநிறுத்தியிருக்கிற அவருடைய இருப்பை அப்படின்னு பார்த்தா அவருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அடுத்து நம்ம பேச போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை உற்று நோக்கி காத்திருந்த சஞ்சுராஜ் பார்ட்டியினுடைய நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, தேர்தல் வியூக வகுப்பாளர் என்ன சொல்லிப்பாருன்னா, கிட்டத்தட்ட 10 முதலமைச்சர்களுக்கு மேலாக இந்தியாவில் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கட்சியவே ஆரம்பிச்சாரு. அவருடைய கட்சி சார்ந்து கிட்டத்தட்ட தனித்தனியாக எல்லா தொகுதிகளிலுமே வேட்பாளர் நிறுத்தப்பட்டாங்க. 238க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கறத பாக்குறோம். புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி எந்த மாநிலத்திலையும் கிடைக்காத வரவேற்பு அவருக்கு கிடைச்சதை கண்கூடா பார்க்க முடிஞ்சது. எங்க அவர் கூடி நின்னாலும் மக்கள் அலைகடலான திரளறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பீகார்ல ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறுவார். ஏன்னா மோடியினுடைய வெற்றியை குஜராத்தில் தீர்மானித்தவர், போன ஆட்சியில திமுகவினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் தீர்மானித்தவர், திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட அனைத்து மாநிலங்களுமே அவருடைய இம்பாக்ட் காங்கிரஸ்க்கு, திமுகவுக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்டு பாஜக உட்பட அனைத்து தலைவர்களுக்குமே அரசியல் வியூகத்தை வகுத்து கொடுத்தவர். மோடியினுடைய பிரச்சாரங்கள்லாம் 3D எஃபெக்ட்ல எல்லா இடத்துலயுமே டெலிகாஸ்ட் பண்ணணும்ங்கற சஜஷன் கொடுத்தவர் சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அறியப்பட்ட ஒரு முகம். எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பேரை உச்சரிக்காத மீடியாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தான் பிரசாந்த் கிஷோர். அவர் என்ன பண்ணாருன்னா, சரி என்ன எல்லாருக்குமே ஜெயிக்க வச்சனா நான் ஏன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா கட்சி ஆரம்பிக்கிறார். எல்லா இடங்களிலுமே தனித்தனியாக வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனா அவருடைய வெற்றி வியூகம், தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் உட்பட அனைவருமே தோத்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 98 விழுக்காடு இடங்கள்ல அவங்களுடைய டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படிங்கறது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. அப்ப எவ்வளவு பெரிய தோல்வி. மக்கள் கூட்டம் வாக்கு வங்கியாக மாறாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், 10 இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் ஜெயிச்சதுன்னா நான் கண்டிப்பா அரசியலை விட்டு வெளியேறிடுவேங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோர். ஆனா 80 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க ஐக்கிய ஜனதா தளம். அப்படி இருக்கும்போது இவர் அரசியல தொடர்வாரா அல்லது விலகுவாரா, ஏன்னா இனிமேல் நான் யாருக்கும் தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 98 கோடி ரூபாய் தேர்தல் வியூகங்கள்ல அவருக்கு கிடைத்த ஊதியத்தை முழுக்க இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத கண்கூட பார்க்க முடியுது. ஆனா அவருடைய வீடியோக்கெல்லாம், அவருடைய கேம்பெயின் வீடியோக்கெல்லாம் பாருங்களேன், லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்னாங்க. அவருக்கு அவ்வளவு ஒரு ஆரவாரத்தோடு கூடிய வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் பார்த்திருக்கு. இதுவுமே பீகார் அரசியல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்க ஒரு அரசியலா மாறி இருக்கு. தமிழ்நாட்டிலுமே சில இம்பாக்ட் கொடுக்கும் சில கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிறை கைதி கிட்டத்தட்ட 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு பீகார்ல. அதுவுமே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. 96,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல கொலை முயற்சி வழக்குல சிறையில் இருக்கக்கூடிய ஆனந்த் குமார் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் ஐக்கிய ஜனதா தள கட்சியை சார்ந்தவர் தான், அவரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது எல்லாருமே போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியமா மாறி இருக்கு. அப்ப இந்த மாதிரி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ஸ் ஆஃப் ஷெரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோஷியல் இஷ்யூஸ் மற்றும் உங்களுக்கு ஏதாவது இது பத்தின கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஏதாவது குறிப்பிட்ட டாபிக் குறித்து பேசணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.